ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோவில் ஸ்நாக் எப்படி குட் ஆப்ஷனாக கொடுத்து விடலாம் அப்படிங்கிறத பேசலாங்கிற மாதிரி யோசிச்சிருந்தேன். இன்றைக்கி அதை பற்றி தாங்க கொஞ்சம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் மோஸ்ட்லி எப்படி பண்ணுவேங்கிறது தான் இதில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். தம்பிக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஸ்பெஷலாக இருக்காது. பட் சம் ஐட்டம்ஸ் ஒரு ஆம்லெட் கூட வச்சு கொடுத்து விடுறது அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நான் பொரியல் டெய்லி செய்வோம் அப்படிங்கிறனால அவர் காய் வச்சு கொடுத்துட்டுருவேன். அதனால எனக்கு அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பரோட்டாவும் சிக்கன் கிரேவியும் ரெடி பண்ணியிருந்தேன். பரோட்டா மோஸ்ட்லி எப்பாவது வெளியே தான் சாப்பிட்டு காயின் பரோட்டா இருந்தது, சரி செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். ஓகேவா தான் இருந்தது. ஸ்நாக் கொஞ்சம் ஹெல்த்தியா கொடுத்து வர்றதுக்கு என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி நம்ம வீட்டுல வச்சிருக்கிறதுமே ஜங்க் ஜாஸ்தி இருக்கக்கூடாது. தம்பிக்கு முதல்ல இருந்தே அந்த ஸ்நாக் டைமுக்கு அவருக்கு ஸ்கூலுக்கு நட்ஸே வச்சு கொடுத்து பழகினால அவர் பழகிட்டார். இப்போ ஆக்சுவலா எனக்கு அது ரொம்ப கொஞ்சம் என்ன சொல்றது ஈஸியா போயிடுச்சு அந்த இதை அட்ஜஸ்ட் பண்ண வைக்கிறது. அதனால முந்திரி, பாதாம், திராட்சை எல்லாமே, அத்திப்பழம் அது எல்லாமே சாப்பிட்டுப்போம். வால்நட் கொடுத்ததில்ல, நானும் பெருசாக அதை யோசிக்கல, ஏன்னு தெரியல. அப்புறம் மக்கானா, அப்புறம் இல்லைன்னா பொரி உருண்டை கொடுக்கறது. கடலப்பருப்பி அவரோட மோஸ்ட் ஃபேவரட், எப்பவுமே டெய்லியுமே சாப்பிட்டுப்பான். கொஞ்சம் அன்லிமிட்டடாக சாப்பிடுவான், நான் தான் கொஞ்சம் கட் பண்ணுவேன். அதுக்காக ஜங்கே சுத்தமாக இருக்காதான்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. பிஸ்கெட் சிப்ஸ் எல்லாம் இருக்கும். அது இப்போ எப்படி பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சமாக ஒரு நாளைக்கு ஒரு பிஸ்கெட்டு, ஒரு 2 சிப்ஸ் அப்படி மட்டும் கொடுக்குற மாதிரி மாற்றிருக்கேன். அது கொஞ்சம் எனக்கு ஒர்க் ஆகுது. நீங்களும் அந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தி ஆப்ஷன்ஸ் வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மேபி ஒர்க் அவுட் ஆகலாம். அப்புறம் சீட்ஸ் லட்டு அந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் அவங்களை என்கேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமாக ஃபில்லிங்காகவும் இருக்கும். அதுவும் அவங்க ஹங்க்ரின்னு கேட்குறப்ப நம்ம இதை கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இன்டேக் எடுத்து பழகிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருமே. ஸோ இன்னைக்கு தம்பிக்கு ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, சாட்டர்டே சரி கிளம்பி காலையில் போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு 9:30 அந்த மாதிரி ஸ்கூலுக்கு ரீச் ஆயிருந்தோம். போயிட்டு கொஞ்சம் அகடமிக்கெல்லாம் ஓகே தான், நல்லா பேசுறாரு, மிங்கிளாகிறாரு, அதுல எல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னது கொஞ்சம் எனக்கு ஹாப்பியா இருந்தது. ஏன்னா புது பிளேஸ், லாங்குவேஜ் இஷ்யூ இருக்குமோது தான் நான் ரொம்ப யோசிச்சிருந்தேன். பட் ஓகேவா தான் இருந்தது. ஸ்டாஃப் இல்லை அவர் டவுட் இல்லாமல் கேட்குறாரு, ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் நல்லா பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போயிருந்தது. பேசிட்டு அவ்வளோதாங்க. இன்னைக்கு வரும்போது ஆஃபீஸ்க்கும் கூட்டிகிட்டு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு தம்பி ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் பிளான் பண்ண முடியாமல் இருந்தது. ஜஸ்ட் ஒரு 1 hour தான் ஆகும், சும்மா போயிட்டு வர்றதானே அப்படின்னு சொல்லிட்டு வீக்கெண்டில் விசிட்டர்ஸ் பாஸ் வாங்கிட்டு நாங்கள் போயிட்டு வரலாம், அகஸ்ட் பாஸ் வாங்கிட்டு. ஸோ இன்னைக்கு போகலான்னு சொல்லி போயிருந்தோம். போயிட்டு ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. பெருசாக எதுவும் இல்லை. தம்பி அங்கே போயிட்டு ஒரு பிளே ஏரியா இருக்குது, இண்டோர் பிளே விளையாடுறதுக்கு. ஸோ அங்கே போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக வீக்கெண்டில் அலௌட் இல்லை, அந்த அன்னைக்கு ஓப்பன் ஆயிருந்தது. பை லக் அங்கே போகிற மாதிரி இருந்து ஒரு 1/2 hour கூட இருக்காது. அங்கே போயிட்டு ஒரு 15 minutes அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவ்வளோதாங்க. ஜஸ்ட் என்னோட ஓடிஸ் எதுன்னு சொல்லி காமிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஒரு விஷயம், நான் அதில் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் மறந்துட்டேன். காய்ங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பொரியலாக சேர்த்திப்பேன் தம்பிக்கு. ஃப்ரூட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு நிறைய பிடிக்கும். பனானாலாம் ரெகுலராக சாப்பிட்டுப்பாரு. ஆரஞ்சு, ஆப்பிள், அப்புறம் மாதுளம்பழம் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நான் வீட்டில் இருக்கப்போ கொடுத்துருவேன். ஏன்னா கட் பண்ணி போட்டு கொடுத்து விட்டா அதோட இது மாறிடும்ல, கொஞ்சம் பிளாக் ஆயிரும், அந்த மாதிரி ஜூஸியாக வந்துடும். அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நான் வீட்டுக்கு வரும்போது கொடுத்துப்பேன். அப்புறம் சுண்டல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் செய்யும்போது கொடுக்குறதோட சரி, பெருசாக அவருக்கும் தனியாக செஞ்சு கொடுக்குறது இல்லை. மேபி நீங்கள் அதை கூட ஈவினிங் ஸ்நாக்காக யோசிக்கலாம். இல்லை ஃப்ரூட்ஸ் நல்லா சாப்பிட்ற குழந்தைங்களா இருந்தால் அதை யோசிக்கலாம். அந்த மாதிரி நம்ம வீட்டில் செய்கிற பருப்பில் நிறைய சுண்டல் வகைகள் கொடுத்தாலுமே நல்லா ஹெல்த்தியான ஆப்ஷன் தான். ஸோ உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்டு ஒரு 2 BHK மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. சரி எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருந்தது அப்படிங்கிறனால நாங்கள் சும்மா போய் பார்த்துட்டு வந்துடலான்ட்டு போயிருந்தோம். இப்போதான் புது பில்டிங், இன்னும் பெயிண்டிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறனால கொஞ்சம் எங்களுக்கு ஏரியா கன்சிஸ்டடாக இருந்த மாதிரி இருந்தது. ஜஸ்ட் அதை மட்டும் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கிளிப்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அவ்வளோதாங்க, வீட்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி கிட்ஸுக்கு நல்ல ஸ்நாக் எது கொடுக்குறக்கான ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.